திரு எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் தொடக்கத்திலிருந்து நான் அவங்க ட்ராக் பண்ணி பார்த்ததுல முதல்ல அவரை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னது நீங்க தான். தொடர்ச்சியாக அதை வலியுறுத்தி கொண்டே வருகிறீர்கள். ரெண்டு ஃபேக்டர் அதுல இருக்கு. ஒன்னு அவருடைய முன்னாள் சகா, இன்றைக்கு இன்னைய கூட்டணி கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகளை திரு நயினா நாகேந்திரன் எப்படி மதிப்பிடுகிறார்? செயல்பாடுன்னு சொன்னா இப்போ உள்ள இப்ப எதிர்கட்சி தலைவராக இல்ல ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக கூட்டணி அமைப்பில் இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குல்ல. அதாவது அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, அவர் முதலமைச்சராக இருக்கும்போது எப்படியெல்லாம் பணியாற்றினார் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் மத்திய அரசோடு ஒரு இணக்கமான ஒரு உறவு வச்சிருந்தார். அதனால என்ன பலன் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா, 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தாங்க, வந்தே பாரத் ரயில்கள், அப்புறம் நாடெங்கும் சாலைகள், ரயில் போக்குவரத்து. ஒரு நாடு முன்னேற வேணும் அல்லது நல்ல ஸ்டெபிலிட்டியாக வரணும் அப்படின்னா கட்டமைப்பு வசதி, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதியை கொண்டு வரணும். அதை கொண்டு வந்தது மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள்.